ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டெக்ஸ் ஆப் மைனிங் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டெய்லியுமே மைனிங் பண்ணி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் செஷன் 1 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணுற எல்லா யூஸருமே நம்ம கலெக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ரிவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தருவாங்க. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் செல் பண்ணி 5000 மாற்றிக்க முடியும். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் இருக்குது, ஒரு 25 days டைம் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. ஸோ மூணுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா டீட்டெயிலும் கிளியராக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அந்த மைனிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மற்ற ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணாலும் சில டீட்டெயில் தெரியாமல் போகும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்ஸ் கூடமே சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ப்ராசஸ் பண்ணுறது போல இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேபி இந்த ட்ரிக்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆப்போட லிங்க் இந்த போஸ்ட்டில் வந்து தரேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப் அப்டேட் பண்ணுங்கள். இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணது உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸோ உள்ளே போனால் மேலே வந்து மைனிங் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். கீழே அதே ஹோம் பேஜ்லேயே பேனர் இதே போல் இருக்கும், ஏர் ட்ராப் சீசன் 1ன்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணி உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா இதே போல் தான் ஆப்ஷன் இருக்கும். கீழே கெட் ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்க, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா மேலே டைமிங் ஓடும். இந்த டைமிங்குள்ளே ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் மைனிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்ற பீப்பிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3 கண்டிஷன் இருக்குது. மூணுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் அந்த ஏர் ட்ராப்பில் ஜாயின் பண்ண முடியும். அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஏர் ட்ராப் டோக்கனாக தருவாங்க. அந்த டோக்கனை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் செல் பண்ணுறது போல் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் அந்த டோக்கன் ஆல்சோ லிஸ்டிங் ஆல்சோ வந்து ஆக போகுது. ஸோ அந்த டைமிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 days லிஸ்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த டைமிங்குள்ளே எப்படி வந்து ஏர் ட்ராப்பில் ஜாயின் பண்ணுற அந்த ப்ராசஸ் பார்க்கலாம். இதுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன். அதில் 2வது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டோக்கனாவது உங்கள்கிட்ட இருக்கணும். 3வது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேராவது நீங்கள் ரெஃபர் பண்ணணும். சப்போஸ் ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ ஏர் ட்ராப் சீசன் 1 தான் வந்து போயிட்டுருக்கு. அது கண்டிஷன் இது தான். சப்போஸ் மேபி செகண்ட் ஏர் ட்ராப் வந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் இல்லாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரூல்ஸு. 3 பேர்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணால் தான் எலிஜிபிள். சப்போஸ் ரெஃபர் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த டாஸ்க் நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஓகேங்களா? சப்போஸ் ரெஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா கீழே 3வது இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து டிக்கு வந்துருச்சு. 3வது இருக்கு இல்லையா, டிக்கு வராது. அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் ரெஃபர் லிங்க் இருக்கும். அதை வந்து எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணி உங்கள் ரெஃபர் கோட்லாம் போட்டுட்டு இதே போல் வந்து அவங்க வந்து உள்ளே வந்துட்டு அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். எப்படி ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ அவங்க ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணி அந்த ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அவங்க ஜாயின் பண்ணதாக அர்த்தம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி 3 ஃப்ரெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து இதே போல் டிக் வந்துடும். 20 பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது ப்ளஸ் 3 பேர் ரெஃபர் பண்ணி டிக் வந்துடும். ஸோ வந்து அதிக பேர் வந்து அவங்க அஃபிஷியல் குரூப்பில் சொல்லியிருக்காங்க இதே போல் 3 ரெஃபர்லாம் வந்து இந்த ஆப்ஷன்லாம் தூக்குங்க, ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவங்க வந்து இந்த ஆப்ஷன்லாம் தூக்கிட்டாங்கன்னா நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போதைக்கு வந்து மற்ற யூசர்ஸ் ரெஃபர் பண்ண முடியாத யூசர்ஸ் வந்து அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தான் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பீப்புள் வந்து இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து இப்போ ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ரொஃபைலும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 3மே டிக் வந்துருக்கும். கீழே ஜாயின் தி ஏர் ட்ராப் கொடுத்து ஈஸியாக ஜாயின் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த 3மே டிக்கு ஊரில் இப்போ 2 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, செகண்டும் தேர்டும். இப்போ ஃபஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறது போல் இருக்கும். ஸோ உங்கள் கீழே பாருங்கள் கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் டச் பண்ணி அந்த ப்ரொஃபைலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது போல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ரெஸ்யூம் இதே போல் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அப்லோட் ரெஸ்யூம் கீழே கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் அதை டச் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸோ உள்ளே போனால் மேலே இதே போல் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டும் வந்து கனெக்ட் பண்ணுறது போல் இருக்கும். இது நான் ஆல்ரெடி டெலகிராம் சேனல்லே வந்து நான் மேக் பண்ணி போட்டுட்டேன் போஸ்ட்டாக. சப்போஸ் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லை திரும்ப இப்போ கூட சொல்கிறேன். ஸோ உங்கள் மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும் ஹோம் செக்ஷன்லேயே. அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்கு இல்லையா, டச் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஒரு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வித்தின் ஒரு 1 டேக்குள்ளே ரிப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த எல்லா ப்ராசஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அதுக்கப்புறமும் அந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆப்ஷன் வந்து டிக் வரல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சப்போஸ் நீங்கள் 3 பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்பயும் டிக் வரல 3 ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் டச் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்கூட்டியே சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ கீழே உள்ள அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வாலெட்னு இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் உங்கள் வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு வாலெட் கனெக்ட் பண்ணதாக கூட ரிமூவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புது வாலெட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டுவிட்டேன், அதுவுமே நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். இப்படி தான் கைஸ் திரும்பவும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள்.
இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் இந்த ஏர் ட்ராப் செஷன் ஒன்று ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா மேலே டாப்பில், அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, அப்லோட் யுவர் ரெஸ்யூம் ப்ளஸ் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல். ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் வந்து டிக் வர மாட்டேது. எனக்குமே நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், எனக்குமே டிக் வரல. ஸோ நான் என்ன பண்ணேன், டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து புதுசாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிக் வந்துச்சு. ஸோ அதனால் ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்லோட் ரெஸ்யூம் கொடுத்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை டெலீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில். இப்போ கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் டச் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போய் கீழே ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்லேயே வாங்க, அப்லோட் ரெஸ்யூம் இருக்கும். ஸோ கீழே ரெஸ்யூம் லாஸ்ட்டில் இருக்கும், லாஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஆட் ரெஸ்யூம் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. நீங்கள் ஆல்ரெடி இதில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா சைடில் மெனு பட்டன் இருக்கும், இல்லை கீழே ரிமூவ் இருக்கும், டெலிட் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ புதுசாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அப்லோட் ரெஸ்யூம் கொடுத்து அப்லோட் பண்ணுறது போல இருக்கும். இதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்யூம் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது கைஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஆப் லிங்க் நான் கீழே இந்த போஸ்ட்லேயே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஆல்ரெடியே வந்து ரெஸ்யூம் மேக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருமே ரெஸ்யூம் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா, எல்லாரும் காலேஜ் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லாருமே ரெஸ்யூம் வச்சிருப்பீங்க. இப்போ இன்ஸ்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அப்படி கிரியேட் பண்ணுறது சிம்பிளாக இதிலே சொல்கிறேன். ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபார்மேட் இருக்குது, நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பஸ்ட் உள்ள ஃபார்மேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு கீழே கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அந்த பர்சனல் டச் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ ஃபில் பண்ணிக்கிங்க. எஜுகேஷன் டச் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ ஃபில் பண்ணிக்கிங்க. எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்லு, அதே போல் என்னென்ன கேட்குறாங்க எல்லாமே ஃபில் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட ஃபேக்காக வந்து கொடுத்துக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது போல் இருக்கும் இந்த பாண்டெக்ஸ் ஆப்பில். சிலச்சு ஒரு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணது போல் வந்து கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இயரு, டேட்டு, இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்களே சும்மா ரேண்டமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்கில்லு, அப்ஜெக்டிவ் எல்லாமே வந்து நீங்களே ரேண்டமாக கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கொடுத்து இதே போல் டவுன்லோட் பிடிஎஃப் வந்து சொல்லி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்து இந்த உங்கள் ரெஸ்யூம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வியூ டவுன்லோட் கொடுத்து கூட நீங்கள் என்ன ரெஸ்யூம் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணி கூட பார்க்குறதா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆப்புக்குள்ளே போய்ட்டு அப்லோட் ரெஸ்யூம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணது ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டவுன்லோட் பண்ணது ஷோ ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரெஸ்யூம் மேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்து வியூ டவுன்லோட் கொடுத்து அந்த ரெஸ்யூம் நீங்கள் வந்து பாருங்கள். அதுவே மேலே மெனு பட்டன் இருக்கும் சைடில், அதை டச் பண்ணால் ஷேருன்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்லேயே இல்லை டெலிகிராமில் சேவ்டு மெசேஜ்லேயே சேவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பவும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சைடில் மெனு பட்டன் டச் பண்ணி சேவ் டு டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெஸ்யூம் டச் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணது எல்லாமே ஷோ ஆகும். அதில் சிவின்னு சொல்லி இதில் இதே போல் போட்டிருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. நம்ம இப்போ ரெஸ்யூம் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ பொறுமையாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். டைம் இருக்குது 25 days. ஸோ பொறுமையாக கூட பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் எஜுகேஷன் அதை டச் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸோ உள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் காலேஜ் ஃபினிஷ் பண்ணதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஃபினிஷ் பண்ணதும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்யூம் வந்து ஃபேக்காக கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா, ஃபேக்காக வந்து நீங்கள் வந்து ரெஸ்யூமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் காலேஜ் ஃபினிஷ் பண்ணது போல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்னாலே ஸ்டார்டிங்கே 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணது போல் நீங்களே வந்து ஃபேக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு என்ன டிகிரியோ அதை வந்து கொடுத்துட்டு எல்லாமே ஃப்ரம் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி எந்த இயர் ஃபினிஷ் பண்ணிங்க, இதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன படிச்சிங்க அதே போல் நீங்களே ரெண்டமாக கொடுத்து சேவ் கொடுத்துக்குங்க. திரும்பவும் வந்து கீழே ஆட் எஜுகேஷன் கொடுத்து இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு, ஹெச்எஸ்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர் டு எந்த இயர் அதே போல் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துக்குங்க. ஸோ அதே போல் நம்ம எஜுகேஷன் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து ரெஸ்யூமில் வந்து 2 கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறது போல் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஜாயின் பண்ணி என்ன ஒர்க்கு எந்த இயர்லேயே எந்த இயர் டூ அதே போல் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அதே போல் 2 கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே ஸ்கில்ஸ்ன்னு இருக்கும், அந்த எடிட் சிம்பிள் இருக்குது, டச் பண்ணி நீங்களே வந்து ரேண்டமாக ஒரு 5-6 வந்து டச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. ரெஸ்யூமுக்கு வந்து ரிலேட்டடாக வந்து கொடுங்க, சம்மந்தமே இல்லாமல் தர வேணாம். ஸோ அதுக்கு மேலே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், டச் பண்ணி உள்ளே போங்க. இதே போல் வந்து அவைலபிலிட்டி எல்லாம் அதில் வந்து டிக் பண்ணுறது போல தான் இருக்கும். டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டிக் பண்ணிவிட்டு இதே போல் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 2-3 கூட டிக் பண்ணலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. கண்ட்ரி வந்து இந்தியா கண்ட்ரி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் அந்த சேலரி அமௌண்ட் வந்து ரேண்டமாக நீங்களே கொடுத்து சேவ் எக்ஸிட் கொடுத்துக்குங்க. இப்போ இதுவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் ப்ரொஃபைல் இமேஜ் வந்து உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண தேவையில்லை, ஃபேக் இமேஜஸ் கூட அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போல் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் சைடில் எடிட் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஹெட்லைன் கொடுத்துக்குங்க நீங்கள் ரேண்டமாக. இதே போல் ரேண்டமாக நீங்களே கொடுத்துட்டு கீழே வந்து லொக்கேஷன் இதே போல் ரேண்டமாக கொடுத்துக்குங்க.
டிபார்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் படிச்சது ரெஸ்யூமில் அப்லோட் பண்ணிங்களே அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துக்குங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் இந்த லிங்க்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறது போல் இருக்கும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிக்ஸ் ஆல்சோ சொல்கிறேன், ட்ரிக்ஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சில டீட்டெயில்ஸ் ஆல்சோ சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதே போல் வந்து ஆட் பண்ணிருக்கேன்னா, ஸோ வந்து பாருங்கள். ஸோ வந்து இதே போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து லிங்க்டினும் ஆட் பண்ணியிருக்கேன், வெப்சைட்டு, இதே போல் காலண்டரு, ட்விட்டரு, யூடியூப் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினச்சி ஒரு 2 ஆட் பண்ணால் கூட போதும். இல்லை சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஃபேக் ஆட் பண்ணுறது அதுவுமே சொல்கிறேன். இப்போ லிங்க்டின் போட்டு இதே போல் போட்டிருக்கு பாருங்கள். இதில் போட்டிருக்கு பாருங்கள், https இதே போல் செமிகோலன் இதே போல் ஹேஷ் போட்டு linkedin.com.in / போட்டு யூசர் நேம் சொல்லி போட்டிருக்கு இல்லையா. இந்த .in வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு பக்கத்தில் யூசர் நேம் வந்து நீங்களே ரேண்டமாக பேர் கொடுத்துருக்கு. உங்கள் பேர் கொடுத்தாச்சு நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு அப்படி நீங்கள் மொத்தமாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா www. உங்கள் நேம் போட்டு ஏதாச்சும் நம்பர்ஸ் போட்டு .com சொல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே போல் அது கீழே உள்ளது பாருங்கள், https அப்புறம் வந்து செமிகோலன் இதே போல் ஹேஷ் இதிலே போட்டிருக்கு பாருங்கள். அந்த யூஆர் லிங்க் இருக்குது இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்து பக்கத்தில் நம்பர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே போல் ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மெத்தடை கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரிஜினலாக பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி நான் வந்து லிங்க்டினில் வந்து ஒரிஜினலாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து ப்ளே ஸ்டோரில் போங்க, லிங்க்டின் சர்ச் பண்ணுங்கள், ஆப் வரும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் மூலிமா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள், வியூ ப்ரொஃபைல் கொடுங்க, உள்ளே போங்க. சைடில் மெனு பட்டன் இருக்கும், சைடில் இதே போல் பாருங்கள், ஷேர் ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா, லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அந்த லிங்க்டின் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் இந்த நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, இதே போல் உங்கள் நேம் கொடுத்து நெக்ஸ்ட் நம்பர்ஸில் வந்துருக்கு பாருங்கள். இதே போல் இதுதான் கைஸ், ஓகேங்களா. இந்த நம்பர்ஸ் வர வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கு அந்தாண்டு எக்ஸ்ட்ரா ஏகப்பட்டது இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த நம்பர்ஸ் வர வரைக்கும் மட்டும் நீங்கள் வச்சுக்கணும், ஓகேங்களா. வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஆட் அனதர் லிங்க் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி லிங்க் டைப் டச் பண்ணி ட்விட்டரை டச் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ட்விட்டர் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ப்ரொஃபைல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் லிங்கை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் யூசர் நேம் பக்கத்தில் ஏகப்பட்டது வளவலன்னு வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு வந்து உங்கள் யூசர் நேம் இந்த x.com / போட்டு உங்கள் யூசர் நேம் வர வரைக்கும் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கங்க. அப்போ தான் சேவ் ஆகும். இதுவே போதும். நீங்கள் வந்து யூடியூப் ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஆட் ஆனது லிங்க் கொடுங்க, அதில் டச் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களோட சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கும், அந்த லிங்கை காப்பி பண்ணி இதில் பேசுகிறேன். நான் வந்து யூடியூப் உள்ளே போயிட்டு அந்த கீழே உள்ள ப்ரொஃபைல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டு சேனலை டச் பண்ணி என் லிங்கை எடுத்துகிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா. இதில் வந்து நினச்சா 1-2 லிங்க் கொடுத்தாலே போதும். நான் வந்து ஒரு 3-4-5 லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு 2-3 லிங்க்ஸ் ஆட் பண்ணாலே போதும் தான். ஏன்னாச்சும் நீங்கள் வந்து நீங்களே கொடுத்துக்குங்க. ஒரிஜினல் தரணும்னு கிடையாது, ஃபேக்காக கூட நீங்களே வந்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ட்விட்டரை மட்டும் ஒரிஜினலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க, திரும்பவும் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஏர்ட்ராப் சீசன் 1 இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி உள்ளே போங்க. இப்போ எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுங்க கைஸ், ஓகேங்களா. நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். இப்போ கீழே ஜாயின் தி ஏர்ட்ராப் தரணும். சப்போஸ் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு செக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு சாட் பண்ணலாம். அவங்க வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணாச்சு. ஜாயின் தி ஏர்ட்ராப் தரேன், இதே போல் வந்துருச்சு. ஸோ கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்துடுது. ஸோ கீழே ஐ வில் டூ இட் லேட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது எல்லாமே மேலே ஷோ ஆகும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங் முடிஞ்ச பிறகு கிளைம் டோக்கன்ஸ் வரும், நம்ம இப்போதைக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது கிளைம் வரும்போது நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி கிளைம் பண்ணி எப்படி செல் பண்ணுறேன்னு. இப்போதைக்கு தான் ப்ராசஸ். ஸோ வந்து உங்களால் பண்ண முடிஞ்சவங்க ரெஃபர் பண்ணி இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பண்ண முடியாதவங்க வெயிட் பண்ணுங்கள், அவங்க சைட்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வச்சுன்னா நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.